இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றார்கள். பரிசேயர்களின் சிலரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பு இருக்க செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஒரு உவமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறே ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை தேடி வந்து, யோவானின் சீடர்கள் அடிக்கடி நோன்பு இருந்து மன்றாடி வருகிறார்கள். பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே நோன்பு இருந்து மன்றாடி வருகின்றனர். ஆனால் இவர்களுக்கு மத்தியிலே முற்றிலும் மாறுபட்டவர்களாக இயேசுடைய சீடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நோன்பு இருக்கவில்லை. இந்த யோவான் பரிசேயர் சீடர்களைப் போல அவர்கள் நோன்பு இருந்து மன்றாடவில்லை. இதை பார்க்கிற பொழுது பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞருக்கும் ஒரு கேள்வி பிறக்கிறது. ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள்? வழக்கத்திற்கு மாறாக இவர்கள் இருக்கிறார்களே, எங்களுடைய பழைய பழக்கம் வழக்கத்திற்கு மாறாக இவர்கள் இருக்கிறார்களே. ஒரு வகையான பொறாமையாக கூட இருக்கலாம். இயேசுடைய சீடர்கள் இயேசுவோடு மகிழ்ச்சியாய் இருக்கிறார்கள். அவர்கள் உண்டு குடித்து இன்னும் உற்சாகமாய் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே யோவானின் சீடர்களும் பரிசேயனுடைய சீடர்களும் நோன்பு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயுனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார். அங்கே உணவருந்துகிறார். அவர் போதிக்கிற பொழுது விருந்து பற்றி எல்லாம் போதிக்கிறார். இப்படியாக லாசருடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கே மார்த்தா இவர்களுக்கு விருந்து தயார் செய்கிறார். இப்படியாக உணவு உட்கொண்டு மக்களோடு மக்களாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார், அவர்களை குணப்படுத்துகிறார். மக்கள் எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள். இயேசுடைய சீடர்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய தலைவர் இயேசு கிறிஸ்து மக்களின் தலைவராக ஒரு மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்திலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய இந்த பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞருக்கும் பொறாமை வருகிறது. அவர்களுக்குள்ளாய் கேள்வி பிறக்கிறது. அந்த கேள்வியை முன்வைக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதுமே பழைய கலாச்சாரத்திற்கும் பழைய வாழ்க்கை முறைக்கும் புதிய கலாச்சாரத்திற்கும் புதிய வாழ்க்கை முறைக்கும் இடையே ஒரு முரண் இருந்து கொண்டே இருக்கும்.
ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தாத்தா பாட்டி இவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, நம்முடைய தாய் தந்தையர் இவர்கள் வாழ்ந்த காலம் சூழல் வேறு, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமும் சூழலும் வேறு, நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலமும் சூழலும் வேறு. ஆனால் பல நேரங்களிலே நாம் நம்முடைய கடந்த கால அனுபவத்தை கண்கொண்டு இந்த காலத்தின் பிள்ளைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். எனவே நமக்குள்ளாக ஒரு சண்டை வருகிறது, நமக்குள்ளாக ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. நாங்களெல்லாம் எப்படி வளர்ந்தோம், நாங்களெல்லாம் எப்படி இருந்தோம், ஆனால் இப்பொழுது இவர்கள் இப்படி இல்லையே, என்னுடைய பேர பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் இப்படி இல்லையே என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். இந்த பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போட்டால் அது சரியாக வராது என்பது ஆண்டவர் இயேசுவுடைய கருத்து. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த காலத்தை, சூழலை, அதனுடைய உளவியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நம்முடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும், அன்பு செய்ய முடியும். கடந்த காலத்தில் இருந்த சூழல் வேறு, இன்று இருக்கக்கூடிய சூழல் வேறு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இன்று எத்தனையோ பெற்றோர்கள் கடினமாக உழைத்து தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா தியாகத்தையும் செய்து அவர்களை வாழ்க்கையிலே முன்னேற்றி வளர்த்திருப்பார்கள். ஆனால் இன்று திருமணமான பின் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை வேறு விதத்தில் இருக்கும். இவர்கள் கடந்த காலத்திலே இவர்கள் பட்ட கஷ்டத்தை நினைத்து அந்த பார்வையிலே இந்த திருமணமான தம்பதியினரை பார்க்கிற பொழுது இவர்களுக்குள்ளாய் சண்டை வருகிறது. கணவன் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை. இதை புரிந்து கொள்ளாமல், நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவருடைய வாழ்க்கையை நாம் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பல நேரங்களிலே விவாகரத்திற்கு அடிப்படை காரணமாய் இருப்பவர்களே இந்த பெற்றோரும் மாமனார் மாமியாரும் தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனி அவர்கள் இருவரல்ல ஓர் உடல். அவர்களுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கிறது. அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள், அவர்கள் வழிநடத்தி கொள்வார்கள். நாம் பயப்பட தேவையில்லை. தேவையில்லாமல் நாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தலையிட்டு பயந்து கொண்டு அவர்களுடைய நிம்மதியை கெடுக்க வேண்டாம். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் வேறு, நாம் வளர்ந்த விதம் வேறு. இது புதிய கலாச்சாரம், இது புதிய உலகம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம், அவர்கள் நன்றாக இருப்பதற்காக ஆலோசனை கூறுவோம். ஆனால் அதைத்தான் அப்படியே அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். இதை புரிந்து கொண்டு இந்த காலத்தினுடைய நிலையை நாம் கண்களை திறந்து பார்த்து கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நாங்கள் எந்த நிலையில் இருந்த போதும் எங்களை அன்பு செய்யும், ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இதோ இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய காலத்தை புரிந்து கொள்ளும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இதோ இக்கால தலைமுறை இந்த பிள்ளைகளுடைய உளவியல், மனநிலை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, நாங்கள் வாழ்வை புரிந்து கொண்டு ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் செய்திருக்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் கடந்த கால வாழ்க்கை சூழலை இந்த கால பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்த்து பெரும் சிக்கல்களுக்கு நாங்களே காரணமாய் இருந்திருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நீர் வழி நடத்துகிறார். இந்த வாழ்வை புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக.
நோயாளர்களுக்காய் ஜெபம் செய்கிறேன். இயேசு தெய்வமே, விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும். கடன் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார நலன்களை கொடுத்தரணும். இதோ படித்த படிப்பிற்கு சரியான வேலை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்தருளும் ஆண்டவரே. நல்ல ஒரு தொழில் முயற்சியிலே ஆர்வத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. கொடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுத்தரணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும். நாங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒற்றுமையோடு இருக்கவும் ஆண்டவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். இதோ எங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை இன்றே நீர் கொடுப்பீராக. இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன்.